ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களைப் போல சென்னையிலும் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சூழல்ல பல்வேறு நகரங்கள்ல காற்று மாசு என்பது மோசமடைந்து வருவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் பார்த்தோம் என்றால் 40 நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட தர பரிசோதனையில் 462 காற்றினுடைய தரக்குறியீடு என்பது பதிவாகி இருக்கிறது. மிகவும் மோசம் என்ற அளவில் அந்த காற்றினுடைய தரம் என்பது பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலும் காற்று மாசு என்பது அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், சென்னையில் பருவமழை என்பது குறைந்து பனிமூட்டம் என்பது அதிகாலை வேளையில் நிலவி வருகிறது. இரவு முதல் அதிகாலை வரை நிலவக்கூடிய பனிமூட்டத்தின் காரணமாக பனிமூட்டத்தோடு காற்று மாசும் கலந்திருப்பதால் காற்று மாசு என்பது கடலில் கலக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் நகரம் முழுவதும் காற்று மாசு கலந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார அமைப்புடைய வழிகாட்டுதல் அடிப்பில் ஆண்டில் 7 மாதங்கள் சென்னையுடைய காற்றின் தரம் மிதமானதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 4 மாதங்கள் ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் வழக்கமாக காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாகவும் பருவமழை மற்றும் குளிர்காலத்தில் இந்த அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை காற்றினுடைய தரம் என்பது மோசமாக இருப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. தற்போது சென்னையினுடைய காற்றின் தர குறியீடு அளவு PM2.5 அனுமதிக்கப்பட்ட அளவை விட 1.1 முதல் 3.1 வரை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதே போல தேசிய சுற்றுப்புற காற்றின் தரநிலை ஆய்வறிக்கையின்படி அடிப்படையில் ஒரு கனமீட்டரில் காற்றில் 60 மைக்ரோகிராமுக்கு அதிகமாக PM2.5 நுண்துகள்கள் என்பது சென்னையில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னையில் சராசரியாக இன்றைய தினம் காற்றினுடைய மாசு தரக்குறியீடு என்பது 111ஆக பதிவாகியிருக்கிறது. இது மிதமான என்ற அளவில் பாதிப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கொடுங்கையூரில் காற்றின் தரக்குறியீடு 136ஆகவும், மணலியில் 128ஆகவும், அரும்பாக்கத்தில் 124ஆகவும், வேளச்சேரியில் 108ஆகவும் பதிவாகி இருக்கிறது. சற்று ஆறுதலாக ராயபுரத்தில் மட்டும் காற்றினுடைய மாசு 50ஆக பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காற்று மாசு பனிமூட்டத்தோடு கலந்திருப்பதால் ஆஸ்துமா நோயாளிகள், நுரையீரல் பாதிப்பு கொண்டவர்கள், இருதய பாதிப்பு கொண்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மற்றொரு தொழில்நகரமான திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் காற்றினுடைய மாசு 219ஆக பதிவாகி இருப்பதால் மோசமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் மூச்சுவிடுவதில் சிரமம் ஏற்படக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் கொடுங்கையூர், மணலி, ஆலந்தூர், வேளச்சேரி, பாரிமுனை, ஸ்ரீபெரும்புதூர், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் காற்றினுடைய தரக்குறியீடு அதாவது PM2.5 அளவு என்பது மோசமடைந்திருப்பதாகவும், இவை தவிர மேங்கனீசு 0.09 மைக்ரோகிராம் என்ற அளவில் சென்னையில் 20 இடங்களிலும் நிக்கல் நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கூடுதலாகவும் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலமாக வயதானவர்கள், முதியவர்கள், இருதய நோய் பாதிப்பில் உள்ளவர்கள், ஆஸ்துமா நோயாளிகள் உள்ளிட்டோர் சென்னையிலும் மூச்சிடுவதில் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே அதிகாலை வேளையில் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள், உடற்பயிற்சிக்காக செல்பவர்கள், பணி நிமித்தமாக செல்பவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக முகக்கவசம் அணிவது நல்லது என மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியை தொடர்ந்து சென்னையிலும் காற்றினுடைய தரம் என்பது படிப்படியாக மோசமடைந்து வருகிறது. இன்னமும் பனிக்காலம் என்பது, பனியினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் வரும் நாட்களில் சென்னையுடைய காற்றின் தரம் மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் மிதமான அளவில் சென்னையில் காற்றினுடைய தரம் மோசமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களைப் போல சென்னையிலும் காற்றின் மாசு அதிகரித்து வருகிறது. அது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்டோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.